B2B பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை என்னென்னா, என்னால் உற்பத்தி பண்ண முடிகிற பொருளை என்னோட கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ் எடுத்துகிட்டு தான் எங்கிட்ட வந்திருந்தாங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? நம்ம வந்து 3ஆம் தேதி கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். 6ஆம் தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இது மார்னிங் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ 129 கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டாங்க. ஒரு கஸ்டமருக்கு ஆன செலவு வந்து வெறும் ₹6 தான் செலவாயிருக்கு. டோட்டல் பட்ஜெட் வந்து 782. இது பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் மாறும். ஸோ வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக லீடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து மட்டுமே எனக்கு 100 லீடு, அதாவது 100 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு 26 கஸ்டமர்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் செட் ஆகலை. இது B2Bங்கிறதுனால எனக்கு ஃபேஸ்புக் செட் ஆகிருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து நான் மேல் கேட்டகரி மட்டும் வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக மேல் கேட்டகரி மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக 35லேருந்து 44ங்கிறது தான் அவங்களோட கஸ்டமரோட ஏஜ். அதாவது வந்து ப்ரீவியஸ் கஸ்டமர் வந்து என்ன ஏஜில் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது செக் பண்ணும்போது கரெக்ட். அப்போ நம்ம போட்ட ப்ரமோஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளவு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது பேசினது வரைக்கும் அவங்க சொன்னது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 10% கன்வெர்ட் பண்ணிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ₹1000 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த ₹1000 வந்து நம்ம செலவும் பண்ணலாம், வீண் செலவும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமரை பார்க்குறக்கே ₹100 செலவு பண்ணி நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. லாங்கில் இருந்தால் ₹1000 செலவாகும். இதே நீங்கள் ஒரு சிட்டிக்கு போகணுன்னா ₹10,000 செலவாகும். சென்னையில் இருக்கிற ஒரு கஸ்டமரை பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் போய் 2 நாள் ஸ்டே பண்ணி பார்த்துட்டு வரக்கு எனக்கு இப்போ இருந்தாலும் ஒரு 5,000லேருந்து 10,000 ஆகும். ஆனால் 4 ஸ்டேட்டில் இருந்துமே நம்மளுக்கு வந்து எங்கேயும் போகாமல் வெறும் ₹1000 செலவு பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கு லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த கஸ்டமர் பேசி அதை ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் நான் இதை எப்படி அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது கிளியராக நம்மளுக்கு புரியும். அப்போ ப்ரொடக்ஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டிங்கை நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ இதுதான் டிஜிட்டலோட கான்செப்ட். சரிங்களா? இதே மாதிரி நிறைய பிஸ்னஸோட ரிசல்ட்டு எங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.